நான் செல்லுமிடமெங்கும் ஆண்டவர் இயேசுவின் மரணப்பாடுகளை தாங்கிச் செல்வேன். முள்முடியில்லா மணிமகுடமில்லை, சிலுவையில்லா கழுமரமில்லை, ரணமில்லா மரணமில்லை, கஷ்டமில்லா இஷ்ட வாழ்க்கை இல்லை, முட்களில்லா ரோஜா மலரில்லை. முட்கள், சிலுவைகள், ரணங்கள், கஷ்டங்கள், சோகங்கள். வாருங்கள், சுவைத்து பார்ப்போம், சுகம் காண்போம் இச்சிலுவை பாதையிலே. முதலாம் நிலை, திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் சிற்ற பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உண்மை மௌனம் காத்தது. உண்மைக்கு சாட்சியம் பகர வந்த காட்சி பார்த்தீர்களா? நியாயம் காயப்படுத்தப்பட்ட அநியாயத்தை பார்த்தீர்களா? குற்றம் புரியா ஒரு குற்றவாளி கூண்டிலே பார்த்தீர்களா? பாவம் புரியாத ஒரு பாவி அப்பாவியாக நிற்பதை பார்த்தீர்களா? உண்மை வன்முறை புரிந்து கண்மூடி நிற்கும் கயமதனத்தை பார்த்தீர்களா? உண்மை விலை பேசப்பட்ட கலை நயத்தை பார்த்தீர்களா? ஓர் மௌனி பேசுகிறார். ஓ மனிதா, உண்மைக்கு உறக்கமில்லை, உண்மைக்கு இரக்கமில்லை, உண்மைக்கு கிறக்கமில்லை. உண்மை விழிதிறக்கும், உண்மை வழிதிறக்கும், உன் வழியில் விழித்திரு. இயேசுவே, உண்மை பேச, உண்மையை மட்டும் பேச, உண்மைதா இறைவா. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாச ஆன்மாக்கள் சர்வீச இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவன. ஆமேன். இரண்டாம் நிலை, திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அர்ச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சுமை தாங்கி சுமக்கிறது சுமையினை. சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, சுமையினை என் மீது இறக்கி வையுங்கள், சுகம் தருகிறேன் என்று சொல்லி இமை மூடினார். சுமை தோளில் சுமத்தப்பட்டு விட்டது. சுமையினை சுமக்க கற்று தந்தவர் சுமையினை பெற்று நிற்கின்றார். சுமை தாங்கிக்கு சுமை ஓர் சுமை இல்லை. சுகம் தர வந்தவருக்கு சுமை ஓர் சுமை இல்லை. சுமக்க வந்தவருக்கு சுமை ஓர் சுமை இல்லை. இயேசுவின் தோளில் உள்ள சிலுவை பேசியது. ஓ மனிதா, எத்தனையோ மரங்கள் உயர வளர்ந்திருக்கின்றன, வளர ஆசைப்படுகின்றன. எனக்கு கிடைத்த பாக்கியத்தை பார்த்தீர்களா? ஐயகோ, என்னை சிலுவை அல்லவா செய்துவிட்டார்கள். நான் என்ன பாவம் செய்தேன் என்று பதறிப்போய் கதறி அழுதேன். அழுத பிள்ளைதான் பால் குடிக்கும் என்றார்களே, அது உண்மைதான். அழுத எனக்கு அமுதம் கிடைத்தது. அந்த அமுதம்தான் இயேசுவின் தோள்கள். தோளில் அமர்ந்திருக்கும் எனக்கு அமைதி கிடைத்தது, நிம்மதி கிடைத்தது. இயேசுவே, உன் தோளில் என்னை சுமந்துகொள். அமைதித்தா, நிம்மதித்தா. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாச ஆன்மாக்கள் சர்வீஸ்வர இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவன. ஆமேன். மூன்றாம் நிலை, திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி தோத்திரம் செய்கிறோம். அதன் அட்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பாரம் தூரம் செல்ல மறுக்கிறது. கயவர்கள் மத்தியிலே ஒரு கள்வனை போன்றா? வழிகாட்டுகிறோம் என்று பழிவாங்கிய கூட்டத்திலா? வயிறார உண்டு வாயார வாழ்த்திய கூட்டம் எங்கே? என்னே இவரது ஞானம், என்னே இவரது வல்லமை என்று பெருமிதம் கொண்ட பெருமக்கள் எங்கே? கூடுமானால் குணப்படுத்தும் என்று கூடிய கூட்டம் எங்கே? ஓசானா பாடி ஒலிவுமர கிளைகள் ஒடித்து போட்டு வடித்த வடிவங்கள் எங்கே என்று யோசித்து யாசிக்கும் போதே கல் தடுமாறி கால் ஊன்றுகின்றார். கற்கள் பற்களையா உடைத்து விட போகிறது? தடுமாற்றம் தடங்களையா மாற்றப் போகிறது? தடங்கல்கள் தடயத்தையா உடைத்தெறிய போகிறது? இல்லை இல்லை. ஓ மனிதா, தடுமாற்றம் வாழ்வின் மாற்றத்திற்கே. தடங்கல்கள் தடம் மாறாமல் இருப்பதற்கே. விழுதல்கள் எழுவதற்கே. சிதறல்கள் சிற்பத்திற்கே. உடைதல்கள் ஒன்றுபடுவதற்கே. விழுந்து எழுந்த இயேசுவே, பாரம் அழுத்தினாலும்
வாழ்வின் தூரம் செல்ல முதருள் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசி ஆன்மாக்கள் சர்வேஸ்வரர் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவன. ஆமேன். 4ஆம் நிலை. திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி தோத்திரம் செய்கிறோம். அதன் அச்சிட்ட பாரமான கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தொப்புள் கொடி உறவு அருந்தாலும் தொடர்ந்து வருகிறது. தாய் தண்ணீர் குடத்தோடு செல்கிறாள். மகன் அழைக்கின்றான். அம்மா, நாடி ஓடி விளையாடிவிட்டு களைப்படை உன்னிடம் வருகிறேன் என்கின்றான். அம்மா சொல்கின்றாள், காயப்படாமல் நேயம் கொண்டு விளையாடு, விளையாட்டு வினையாகி விடாமல் வீடு வந்துவிடு மகனே என்றாள். சில நிமிடத்திலே அம்மா என்ற அழுகுரல் கேட்டது. தண்ணீர் குடம் தரை போட்டால் குடம் உடைந்து தண்ணீர் சிதைந்தது போல மனம் பதைத்தது. இதயம் உதைக்க ஓடுகிறாள். தன் மகன் ஓடிய ஓட்டத்தில் கல் தடுமாறி காயமில்லாமல் விழுந்து கிடக்கின்றான். அவனுக்கு ஒன்றுமில்லை, நன்றாகத்தான் இருக்கிறான். ஓடிய தாய் ஒட்டிய இதயத்தோடு கட்டி பிடித்து கொள்கிறாள். என் கண்ணே, மணியே, என் பொன்னே, என்ன ஆனது உனக்கு? ஒன்றுமில்லை அம்மா. கன்னிமரி கண்ணுக்குள் ஞாபகம் வருதே தன் மகனின் குழந்தை பருவம். என் இதயத்தில் உதயம் பதித்த என் மகனே, உன் இதயத்துள் பற்றி எரியும் தந்தையின் சித்தம் வெற்றி தரும். உன் கருவிழிக்குள் எரியும் கல்வாரி தீபம் ஒளி வீசும். உன் மனதுக்குள் இதமாக இடம் பிடித்த பாவிகளுக்கு மீட்பு நிச்சயம். நீ சிந்துகின்ற இரத்தம் ஜெயம் தரும். செல் மகனே செல், உன்னோடு நான் என்றும். தாயம்மா,